ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறோம், யூடியூப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம், அதை நம்ம வாங்குகிறோம். ஆனால் அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் சிஓடி தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் வாங்குகிற நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு முன்னாடியே பேமெண்ட் அனுப்புகிறீங்க. அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றுறாங்களான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் நம்மளுக்கு. எத்தனை பேர் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி யூடியூபர்ஸை நம்பி நிறைய பேர் இது வரைக்கும் ஏமாந்துருக்காங்க. அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இதுவும் அது மாதிரி ஒரு வீடியோ தான். ஆண்டாள் கிரியேஷன்ஸு ஒரு ஜுவல்ஸு விற்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வச்சுருக்காங்க. அவங்க யூடியூப்பில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ஜுவல்ஸ் வாங்கியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. மே 16th 17th பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஜுவல்ஸ் கையில் வந்து சேரலை. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டன் பண்ணுங்கள் அமௌண்ட்டை எல்லாம் கேட்டுமே அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த ப்ராடக்ட் கையில் வந்து சேரலை. இது ஒரு வேலையாக நிறைய யூடியூபர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வேலைக்கு வேறு ஏதாவது வேலை பார்க்க போகலாம். இதை வந்து நான் அவங்கள திட்டி போட்டிருக்கேன் வீடியோன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க பேமெண்ட் அனுப்புனதுக்கானது, அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணதுன்னு எல்லா எவிடன்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். ஆனால் அதை வந்து சாதாரணமாக கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி இருக்கவங்கள பனிஷ் பண்ணுறதுக்குன்னு யாரானு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி பேர்கிட்ட பொருள் வாங்கி தயவு செஞ்சு ஏமாந்தாதீங்க. எவ்வளவோ பேர் கடை நடத்துகிறாங்க. நேரில் போங்க, பொருளோட தரத்தை பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள், எல்லாத்தையும் செக் பண்ணி உங்கள் மனசுக்கு பிடிச்சதா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஷாப்பிங் போகிறதே ஒரு சந்தோஷமான விஷயந்தாங்க. அதையே வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாரையோ பேச்சை கேட்டு நம்பி நம்ம வாங்கிட்டு போகணுன்னு தேவை கிடையாது. நல்லா ஷாப்பிங் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங்.